நம்ம சொல்ல வர ஒரு நல்ல விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டு கத்துற ஒரு நபர்கிட்ட வார்த்தைகளை தேடி தேடி பேசுறத விட பேசாம அமைதியா அவங்கள விட்டு விலகி போறது எவ்வளவோ நல்லது. ஏன்னா நம்ம எது சொன்னாலும் பிரச்சனை படுத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரில. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம தான் பிரச்சனையா இருப்போமோ என்னமோ. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அப்படின்றது நம்ம கூடயே இருக்கிறதுனாலயோ, நம்ம மேல ரொம்ப அன்பா அக்கறையா இருக்கிறதுனாலயோ, நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனாலயோ மட்டும் இல்லைங்க. ஒருத்தர் இன்னொருத்தரோட எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கிறதுல தான் இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கும் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு அவசியம் இல்லாதவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடிய சில உண்மைகளும், அவசியமானவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடிய சில பொய்களும் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை காயப்படுத்தும். அதனால எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. யாருக்கிட்ட பேசுறோம் அப்படின்றதுல எந்த அளவு கவனமா இருக்கிறோமோ அதே அளவு என்ன பேசுறோம் அப்படின்றதுலையும் கவனமா இருக்கணும். தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கூட உறவுகள்லாம் விட்டு போயிடக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது, யாரோட மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்ததுனாலையோ என்னமோ தெரில, ஒரு நியாயமான விஷயத்துக்கு விட்டு கொடுக்க முடியலை அப்படின்னோடனே கெட்டவங்களாக வந்து அடையாளப்படுத்தப்படுறோம். இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கும் இருக்குதா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த கொஞ்சம் கூட மறைக்காமல் யாருக்கிட்ட நம்மளால் அப்படியே போய் சொல்ல முடியுதோ அவங்க தான் நமக்கான உண்மையான உறவு. அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்ட்டு நம்மளோட வாழ்க்கையை எப்போ அவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பயே நம்மளோட நிம்மதி நம்மளை விட்டு போயிடும். அதனால நம்ம நம்மளாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையை நமக்காக வாழணும். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட கடைசி வரைய வரப்போகிறவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். அதனால யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது.